நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 230 தொகுதிகளை கைப்பற்றி பாஜக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் தோற்ற பாஜக கூட்டணி இப்போது சட்டமன்ற தேர்தலில் வென்றிருக்கிறது. அதே நாடாளுமன்ற தேர்தலில் ஜார்க்கண்டில் தோற்ற இந்தியா கூட்டணி இப்போது ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றி சட்டமன்றத்திலும் கிடைத்துவிடும் என கொஞ்சம் மிதப்பில் இருந்தது. ஆனால் தோல்வி அடைந்த பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு மின்னல் வேகத்தில் பணிகளை முடுக்கிவிட்டது. களத்தில் இந்தியா கூட்டணியை விட பாஜக கூட்டணி மிக வலுவாகவே வேலை பார்த்தது. மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு RSS இயக்கத்தின் 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பூத் வாரியாக பிரித்து வேலை செய்தனர். ஆனால் அதைவிட முக்கியமானது அன்பு சகோதரி என்ற பொருள் தரும் லாட்கி பகின் திட்டம். நம்முடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அப்பட்டமான காப்பி அது. நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றால் ஆளும் பாஜக கூட்டணி அடுத்த 6 மாதத்தில் நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற லாட்கி பகின் திட்டத்தை அறிவித்தது. அதற்காக 2024-2025 ஆண்டுக்கான கூடுதல் பட்ஜெட்டை ஜூலையில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான அடுத்த மாதமே மகாராஷ்டிரா சட்டசபையில் தாக்கல் செய்கிறார் துணை முதல்வர் அஜித் பவார். அதில்தான் லாட்கி பகின் திட்டத்தை அறிவிக்கிறார்கள். பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் லாட்கி பகின் திட்டத்தை ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி வைத்தனர். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகி சரியாக 75வது நாளில் திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இதன் மூலம் பெண்களின் வங்கி கணக்குகளில் பணம் செலுத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதம்தான் திட்டம் அமலுக்கு வந்தாலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய 2 மாதங்களுக்குரிய தவணை சேர்த்து 3,000 ரூபாயை பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்தனர். லாட்கி பகின் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஏக்நாத் சிண்டே, மக்களாகிய நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு சட்டசபை தேர்தலில் ஆதரவு அளித்தா இந்த தொகை 2,000 அல்லது 3,000 உயர்த்தப்படும் என தேன் தடவிய வார்த்தையை சொன்னார். ஓட்டுக்களை பெற லாட்கி பகின் திட்டம் மட்டும் போதுமா? பெண்களை மேலும் கவர மாநில அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் மகளிருக்கு 50% டிக்கெட் கட்டணம் சலுகையும் அமுலுக்கு கொண்டு வந்தனர். இதுவும் தமிழ்நாட்டிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட திட்டம்தான். இதனால் சலுகை கட்டணத்தில் பெண்கள் நெடுதூரம் பயணிக்க தொடங்கினர். சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்கள் முன்பு சுங்க கட்டணம் கேன்சல் ஆஃபரை அறிவித்தது பாஜக கூட்டணி. மும்பை நகருக்குள் உள்ளே நுழையும் சாலைகளில் அமைந்துள்ள 5 சுங்கச்சாவடிகளில் கார், ஜீப், வேன் உள்ளிட்ட அனைத்து இலகுரக வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து அறிவிப்பை வெளியிட்டார்கள். பூனே மெட்ரோ ரயில் திறப்பு, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அடிக்கல் என 11,200 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி செப்டம்பர் இறுதியில் அடிக்கல் நாட்டினார். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி 17ஆம் நூற்றாண்டில் வீரம் செறிந்த மன்னராக ஆட்சி செய்தவர். மகாராஷ்டிரா மக்களுக்கு சிவாஜி முக்கியமான ரோல் மாடல். கிட்டத்தட்ட அவரை தெய்வமாகவே அவர்கள் வணங்குகிறார்கள். அந்த சிவாஜிக்கு மால்வான் கடற்கரை ராஜ்கோட் கோட்டையில் 35 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட சிலையை 2023 டிசம்பர் 4ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சரியாக 267வது நாளில் தனது ஆயுளை முடித்து கொண்டது சிவாஜி சிலை. சட்டசபை தேர்தலுக்கு முன்பு 2024 ஆகஸ்ட் 26ஆம் தேதி பெய்த மழையால் சிவாஜி சிலை முற்றிலும் உருக்குலைந்து போனது. சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சிவாஜி சிலை சேதமடைந்ததால் பதறிய பாஜக கூட்டணி அரசு அந்த களங்கத்தை துடைக்க முயன்றார்கள். அதற்கான நேரமும் வந்துச்சு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி மகாராஷ்டிரா பால்கர் மாவட்டத்தில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாத்துவான் துறைமுக திட்டத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அதோடு 1,560 கோடி ரூபாய் மதிப்பிலான 218 மீன்பிடி திட்டங்கள் மற்றும் 3,060 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய கப்பல் தகவல் தொடர்பு ஆதரவு அமைப்பு முறையையும் தொடங்கி வைத்தார். இதெல்லாமே சட்டமன்ற தேர்தலுக்காக நடந்த ஸ்டண்டு. அந்த விழாவில்தான் சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்டார் மோடி. மன்னர் சத்ரபதி சிவாஜி எங்களுக்கு வெறும் பெயரோ மன்னரோ அல்ல, அவர் நமக்கு தெய்வம். அவரது காலடியில் தலைவணங்கி எனது தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தெய்வத்தை விட பெரியது எதுவுமே இல்லை. சிலை உடைந்ததற்கு சிவாஜி மகாராஜாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சிலை உடைந்த சம்பவத்தால் வருத்தமடைந்த மக்களிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் என மோடி கண்ணீர் விட்டார். இந்த மன்னிப்பு எதற்கு தெரியுமா? மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்காக. வீரத்துக்கு புகழ்பெற்ற சிவாஜியின் சிலை கம்பீரமாக காட்சியளிக்க வேண்டிய நிலையில் சூறைக்காற்றுக்கு சரிந்து விழுந்தது. மோடி திறந்து வைத்த சிலை சில மாதங்களிலேயே இடிந்து விழுந்ததற்கு பாஜக கூட்டணி அரசின் ஊழல்தான் காரணம் என இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டின. சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் சிவாஜி சிலை
ஊழல் ஆளும் பாஜக கூட்டணி அரசுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. ஆளும் கட்சியில் அங்கம் வகித்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியே போராட்டத்தில் குதித்தது. துணை முதல்வர் அஜித் பவார் சிலை உடைந்ததற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். முதல்வர் ஏக்நாத் சிண்டேவும் சத்ரபதி சிவாஜி மராட்டியத்தின் காவல் தெய்வம், அவரது பாதங்களை தொட்டு 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்றார். இந்த மன்னிப்பு பட்டியலில்தான் மோடியும் தன்னை இணைத்துக் கொண்டார். இவை எல்லாமே சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு நடந்தவை. சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அஜித் பவார், லாட்கி பஹின் திட்டத்தில் பெண்களுக்கு தரப்படும் நிதி உதவி 2100 உயர்த்தப்படும் என அறிவித்தார். பதிலுக்கு பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் அரசு பஸ்ஸில் இலவச பயணம் என்ற தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அளித்தன. 15 லட்சம் தருவதாக சொல்லிவிட்டு பாஜக வெறும் 1500 ரூபாய் கொடுக்கிறது என தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தவ் தாக்கரே சொன்னார். பாஜக கூட்டணியை வெற்றி பெற வைக்க தேர்தல் கமிஷனும் தன் பங்கிற்கு கடமையாற்றியது. தேர்தலுக்கு முன்பே சிவசேனா சின்னத்தை பறித்து ஏக்நாத் சிண்டேவிற்கு கொடுத்தது. சரத்பவார் சின்னத்தை பறித்து அஜித் பவாரிடம் அளித்தது. ஆனால் அதைவிட முக்கியம், லாட்கி பஹின் திட்டத்தை கொண்டு வருவதற்கு வசதியாக மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை தள்ளி வைத்து மோடி விசுவாசத்தை காட்டியது. ஹரியானா சட்டசபையின் பதவிக்காலம் நவம்பர் 3ஆம் தேதியும் மகாராஷ்டிராவின் பதவிக்காலம் நவம்பர் 26ஆம் தேதியும் முடிகிறது. எனவே ஹரியானா மட்டுமின்றி மகாராஷ்டிராவுக்கும் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் அறிவிப்பு வெளியாகவில்லை. ஹரியானாவோடு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் அறிவிக்காதது ஏன் என்று கேள்வியை ஊடகங்கள் எழுப்பிய போது, ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் தேவை அதிகமாக இருப்பதால் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சட்டசபைகளுக்கு 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது போல ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் சொன்ன காரணம் புல்லரிக்க வைத்தது. மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா சட்டமன்ற தேர்தலோடுதான் நடத்தப்படும், அது கடந்த கால நிலை. ஆனால் ஹரியானா காஷ்மீர் சட்டசபை தேர்தல் அட்டவணையை மட்டும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிட்டது தேர்தல் ஆணையம். மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வைத்து அந்த இடைப்பட்ட காலத்திற்குள் பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் தரும் திட்டத்தை அமல்படுத்த உதவியது. அதற்கு அடுத்த நாள் தான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகையை வழங்கும் லாட்கி பஹின் திட்டம் தொடங்கப்பட்டது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களுக்கு தலா 1500 ரூபாயை வழங்க பேருதவியை செய்து கொடுத்தனர் தேர்தல் ஆணையம். அதன் பிறகுதான் அக்டோபர் 15ஆம் தேதி மகாராஷ்டிரா தேர்தல் தேதியை அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். பாஜகவின் திட்டம் சரியாக அமுலுக்கு வந்தது. அது எதிர்பார்த்தபடியே லாட்கி பஹின் திட்டம் தேர்தல் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எதிர்பார்த்ததையும் மீறி பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 30 தொகுதிகளை அள்ளியது. ஆனால் பாஜக கூட்டணிக்கு வெறும் 17 இடங்கள் தான் கிடைத்தன. இதனை அப்படியே சட்டமன்ற தேர்தலில் மாற்றி அமைக்க வேண்டுமெனில் எதையாவது செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது பாஜக கூட்டணி அரசு. தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மகளிர் உரிமை திட்டத்தை அப்படியே லாட்கி பஹின் திட்டமாக உருமாற்றினார்கள். மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் லாட்கி பஹின் திட்டத்தை சட்டமன்ற தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன் அமுல்படுத்தி 5 தவணை தொகையை பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்தார்கள். ஓட்டு போட போகும் முன்பு பெண்களுக்கு 7500 ரூபாயை அளித்து விட்டார்கள். விடுபட்ட பெண்களையும் கடைசி நேரத்தில் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து 5 மாத தவணை தொகையையும் மொத்தமாக சேர்த்து வழங்கிவிட்டனர். மகாராஷ்டிராவில் பெண் வாக்காளர்கள் சுமார் 4.70 கோடி பேர். இதில் 2.30 கோடி பெண்கள் லாட்கி பஹின் திட்டத்தின் கீழ் பயனடைந்தனர். அதோடு நிற்கவில்லை. இந்த திட்டம் பற்றி ஆளும் கூட்டணி தலைவர்கள் பயனாளிகளை மாவட்ட வாரியாக ஒன்று திரட்டி அவர்கள் மத்தியில் பேசி இன்னும் ஆசையை தூண்டினார்கள். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா உதவித்தொகை உயரும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தேர்தல் அறிக்கையில் லாட்கி பஹின் உதவித்தொகை 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று பாஜக கூட்டணி கட்சிகள் அறிவித்தன. லாட்கி பஹின் திட்டத்தால் தான் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. மகளிர் உதவித்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும். மகளிருக்கு பஸ்களில் இலவச பயணம். 18 வயதை அடையும் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி. பெண்களுக்கு ஆண்டுக்கு தலா 500 ரூபாய் விலையில் 6 கேஸ் சிலிண்டர்கள் போன்ற பெண்களை கவரும் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் காங்கிரஸ் கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை.